திங்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மார்க்கர். இது வந்து அப்சரா கிளாஸ் மார்க்கர், இது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காசு, மீடியம் சைஸ் ரவுண்ட் பீட்ஸ், சுகர் பீட்ஸ். அப்புறம் உங்களுக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ அந்த கலரில் ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ், ரவுண்ட் கலர் 2 கலர் வேணும். ஸோ க்ரீன் கலர் ஒன்று. இது வந்து zardosi. சரிங்களா? சரி வாங்க இப்போ எப்படி வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் மார்க்கர் இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் ஸ்லீவுக்காக வச்சுக்கலாம், இல்லை பேக் சைடு நெக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று நல்லா டார்க்கன் பண்ணி வரைஞ்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நார்மல் ஹெம்மிங் நீடில் த்ரெட் நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்து பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 சுகர் பீட்ஸாக எடுத்து சரி, இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு க்ளூ ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதுக்கு இடையில வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக கேப் விட்டு லைனாக அப்படியே இந்த ஸ்டோன்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். அதுக்கு அடுத்த லேயராக ஒரு சுகர் பீட்ஸ் லைன் வச்சுருக்குறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு கலர் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பிங்க் கலர் ஸ்டோன்ஸு, அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிங்க் ஸ்டோன்ஸ் லைனாக வச்சுட்டோம். இதுக்கு அடுத்த ஒரு லேயராக என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்களா சுகர் பீட்ஸ், இதே மாதிரி லைனாக ஒரு 4 to 5 பீட்ஸாக எடுத்து இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு ஃபுல்லாக இடையில வந்து ஜர்தோசி ரிங் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த பிங்க் கலரில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ நார்மல் ஹெம்மிங் நீடில் இந்த மாதிரி த்ரெட்டு போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எடுத்து
வச்சுட்டு இந்த இடத்துல விட்டு இப்படி கீழே எடுத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து ஜர்தோசி வந்துடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்துட்டு ஃபுல்லாக க்ரீன் அண்ட் பிங்க் ரெண்டு குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு இடையிலுமே ஃபுல்லாக வந்து ஜர்தோசி வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லக்ஷ்மி காசை வச்சு நம்ம கீழே வந்துட்டு ஃபுல்லாக லைனை ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லக்ஷ்மி காசை எடுத்துக்கலாம். போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு லக்ஷ்மி காசை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத. நான் வந்து மார்க் பண்ணாமல் அப்படியே வைக்கிறேன், நீங்கள் வேணும்னா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஹோலில் இதில் லக்ஷ்மி காசை விட்டுக்கோங்க. தென் இதில் வந்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரவுண்ட் பீட் இருக்குது இல்லைங்களா, இந்த ரவுண்ட் பீடை வந்துட்டு இந்த ஹோலுக்குள்ளே இந்த நீடிலில் உள்ள விட்டு எடுத்து பக்கத்தில் கீழே குத்தி கீழே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. வச்சாச்சா. ஸோ லைனாக வந்துட்டு லக்ஷ்மி காசை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரவுண்ட் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேக் சைட் வந்து நம்ம ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது பேக் சைடில் வந்துட்டு இப்படி நூல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி உள்ளே விட்டு உள்ளே எடுத்து இந்த இடத்த வந்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படி இழுத்திங்கன்னா இந்த நாட் வந்து அந்த கிளாத்தோட ஒட்டி ஸ்டிச் ஆயிரும். நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா நாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத்தை விட்டு தள்ளி எங்கன்னு கொஞ்சம் தள்ளி வரும். பட் நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு நாட் போடும்போது அந்த கிளாத்தை ஒட்டியே வரும், நூலும் பிரியாது. பாருங்கள், நான் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். பிடிச்சி வச்சுட்டு அவ்வளோதான்.